வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குளிர்ச்சியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பொதுவாகவே குழந்தைகளுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதை இன்னும் கலர்ஃபுல்லாக ஹோட்டல்களில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சாதம் ஆல்ரெடி நான் வடித்து வச்சுட்டேன். அதில் ஒரு கப் அளவு சாதத்தை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்குவோம். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இல்லை மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா 1/4 கப் அளவு தயிரும் 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மதியம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் ரொம்ப சேர்த்தோம்னா புளிச்சு போயிடும். நீங்கள் பாலும் தயிரும் கலந்து சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண மாங்காய், துருவின கேரட், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் கேரட் கூடவே வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், மாதுளம்பழம், கருப்பு திராட்சைன்னு உங்களுக்கு எது விருப்பமோ அதில் ஏதாச்சும் ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சாப் பண்ண மல்லித்தலை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். எண்ணெய் சூடாகவும் அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுடுவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். ஹோட்டல்களில் இஞ்சி சேர்த்து தான் செய்வாங்க, ஸோ இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா வதங்கவும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச தயிர் சாதத்தில் சேர்த்துக்குவோம். தாளிப்புக்கு எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி. இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் ஊறுகாயும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் குலைவாகவே வடிச்சுக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு மதிய சாப்பாடுக்கு தயிர் சாதம் செஞ்சால் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.